மீட்பதற்காக முருகன் பிறந்தார்னு காட்டுறா. சூர்னா தீமைன்னு அர்த்தம். அந்த தீமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக முருகன் சிவனோட நெற்றிக்கண்ணத்திலிருந்து பிறந்தார்னு சொல்றார். இயேசு சாத்தானை அழிக்கலடா, அவனை வென்றார். அதே போல இங்க முருகன் சூரபத்மனை கொல்லல, அவனை ஜெயிச்சு மயிலாவும் சேவலாவும் ஆக்கி அவனை ஆட்கொண்டார்னு காட்டுறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இயேசு சாத்தானை வென்றார். இங்க சக்தியாக பார்வதியாக அம்மையாக உருவகப்படுத்த பரிசுத்த ஆவியிடமிருந்து சக்தி வேலை பெற்று அதை கொண்டு சூரபத்மனை முருகன் ஜெயிக்கிறார்னு காட்டுறார். இயேசு நமக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்து தரித்திர கோலம் பூண்டார். இங்க முருகனுக்கு ஒரு கோமணத்தை கட்டி கையில ஒரு கொம்பை கொடுத்து மலையில ஆண்டியா நிப்பாட்டி வச்சுட்டா. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, தெய்வானை, வள்ளி. அண்ணா, உண்மையிலேயே முருகன் ரொம்ப கொடுத்து வச்சவண்ணா. 2 பொண்டாட்டி, ஒருத்தி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டா, இன்னொருத்தி இருக்கா. வா வா வா. அண்ணா, இவனுடைய ஐடியா என்னன்னு கேட்டா, இவனோட மச்சினியை எப்படியாவது வளைச்சு போடலான்னு பாக்குறான். ஐயோ ஐயோ ஐயோ, நான் வாயே திறக்கலண்ணா. நான் என்ன பேசினாலும் இப்படி இடக்கம் உடக்கவே அர்த்தம் பண்ணி விடுறான். எல்லாம் என் தலை விதி. சரி விடுடா, அவனை விட சொல்லுங்க அண்ணா. டேய் போருண்டா, விஷயத்துக்கு வருவான். முருகனுக்கு 2 பொண்டாட்டி. தெய்வானைங்கிறது எருசலேம் சபை, வள்ளி குரத்தி, தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவ. பாவத்தில் விழுந்து போன நம்மளை தேடிண்டு இயேசு பகவான் வந்தது போல அங்க தாழ்ந்த குலத்தை சேர்ந்த குரத்தியை தேடிண்டு முருகன் போறார். முருகனுக்கு 12 கரங்கள், 12 கண்கள். இயேசுவுக்கு 12 சீசர்கள். அதே இவா முருகனுக்கு கையாவும் கண்ணாவும் உருவகப்படுத்திட்டா. அண்ணா, முருகனுக்கு காவடி ஏன் எடுக்கிறா? அதுவும் ஒரு உருவகம் தாண்டா. காவடி, காவு தடி, காவடி, காவு பலி, பலி கொடுக்கறதுக்கு உண்டான தடி, அதாவது சிலுவை. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு கொல்கத்தா மலைக்கு போனார்ங்கிறத இங்க காவு தடிய காவடியை தூக்கிட்டு போறா. எல்லாமே அப்படியே ஒரு உருவகம் தாண்டா. ஆனா உண்மையிலேயே ரொம்ப நன்னாவே உருவப்படுத்திருக்கா, பாராட்டி ஆகணும்டா. நடராஜர் நடனம் ஆடுறார், அதுவும் ஆனந்த நடனம். அதை எங்க ஆடுறார்? மயானத்துல, சுடுகாட்டுல சுடலை மாடனா ஆடுறார். எதுக்கு? சாவை வென்றாராம். உண்மையிலேயே சாவை வென்றது யாரு? இயேசுதான். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சாவை பாதாளத்தை வென்ற பரமேஸ்வரன் அவர் தாண்டா. பாவத்தை வென்ற கபாலீஸ்வரர் அவர் மட்டும் தாண்டா. படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற முத்தொழிலையும் செய்கின்றவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாண்டா. சர்வத்தையும் படைச்ச சர்வேஸ்வரன் அவர். அகிலத்தையும் ஆளும் அகிலாண்டேஸ்வரர் அவர். நம்மோட கஷ்டங்களை விக்னங்களை போக்குகின்ற விக்னேஸ்வரர் அவர் தாண்டா. நம்ம எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாக்கும் ஆபத் வாய்ந்த அனந்தேஸ்வரன் அவர் தாண்டா. தீமையை, பாவத்தை, சாபத்தை, சாத்தானின் கிரிகளை அளித்த காளீஸ்வரன் அவர். நம்மோட எல்லா நோய்களையும் சுமந்து தீர்க்கிற உண்மையான பரிகாரியான வைத்தீஸ்வரன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் தாண்டா. சிவன் கையில சூலாயுதம் இருக்க, அதை அப்படியே கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படியே தொங்குற மாதிரியே இருக்கும். அதைத்தான் இங்க தீமையை, பாவத்தை வென்ற அழிக்கின்ற ஆயுதமா, சூலாயுதமா அப்படியே வடிவமைச்சிருக்கா. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்து மதம்னு ஒண்ணு கிடையாதுன்னே சொல்லி போல் இருக்கே. ஆமாண்டா, அதுதான் உண்மை. நீ இந்து மதம்னு எதை சொல்லுவ? கிறிஸ்தவங்க, முஸ்லிம்கள் இவாளை தவிர இருக்கிற மற்ற எல்லாரையும் இந்து மதத்தை சேர்ந்த இந்துக்கள்னு இங்க சில பேர், சில கட்சிகள், சில அமைப்புகள் சொல்றா. அது தப்புடா. இதுல சீக்கியர்கள்னு இருக்கா, சமணர்கள் இருக்கா, புத்தர்கள் இருக்காங்க. இவா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மதம் இருக்கு. இவாளோட தெய்வ நம்பிக்கை, வழிபாட்டு முறைகள், கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். தெய்வமே இல்லைன்னு சொல்றவாளும் இந்த லோகத்தில் இருக்கத்தான் செய்யறா. பெருமாளை சேவிக்கிற வைஷ்ணவாலையும் சிவனை நமஸ்கரிக்கிற சைவாலயம் மட்டும் வேணா இந்து மதத்தை சேர்ந்தவான்னு சொல்லலாம். ஆனா என்ன கேட்டா, இந்த வைஷ்ணவாலயம் சைவாலயம் கூட இந்துக்கள்னே சொல்ல மாட்டேன், அவளையும் கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்லுவேன். அண்ணா அண்ணா கொஞ்சம் இருக்கும். என்னன்னா அப்படி ஒரேடியா பெரிய குண்டா தூக்கி போடுறேன்? குண்டுலடா, அதான்டா உண்மை, சத்தியம். சைவமும் வைணவம் கிறிஸ்தவத்தினுடைய கிளைகள்டா. அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இனியும் சொல்ல போறேன். இந்து மதம்னு ஒண்ணு இல்லவே இல்லே வேண்டா. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சிட்டு சில கட்சிகளும் அமைப்புகளும் அதை காப்பாற்ற போறதா சொல்லிட்டு ஜனங்களை குழப்பின்னு இருக்கா. அப்போ இந்துக்கள்னு ஒருத்தருமே கிடையாதா? நாம எல்லாருமே இந்துக்கள் தாண்டா. ஆனா இந்து மதத்தை சேர்ந்தவா இல்ல. நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவாளையும், இந்தியாவில் பிறந்தவா இருக்கிறவா எல்லாரையும் இந்தியாவில் இருக்கிறவாங்கிற அர்த்தத்தில் இந்துக்கள்னு சொல்லலாம்.
நம்ம தேசத்துக்கு இந்தியான்னு எப்படி பேர் வந்தது தெரியுமா? நம்மோட தேசத்தோட வடமேற்கு பகுதியில உள்ள சிந்து நதி தீரத்தில் குடியிருந்த இந்த தேசத்து மனுஷால திராவிடர்களை குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தாண்டா அது. சிந்துன்னு அவளுக்கு சொல்ல தெரியல, நாக்கில் வசம்ப வச்சு தேய்க்கணும். சிந்துங்கிற வார்த்தை இந்துன்னு உச்சரிச்சா. அப்படித்தான் இங்க இருக்கிறவாளுக்கு இந்தியர்கள், நம்ம தேசத்துக்கு இந்தியான்னு பேரே வந்தது. இந்துங்கிறது ஒரு மதம் அல்லடா, நம்மோட தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்தப்படியே இங்க இருக்கிறவா எல்லாருக்குமே இந்துக்கள்னு சொல்லலாம். ஆனா அது ஒரு மதத்தை குறிக்காது. சைவமும் வைணமும் கிறிஸ்தவத்தின் கிளைகள்னு எப்படி நான் சொல்றேன்? டேய், கிபி 49 இயேசு கிறிஸ்துவோட நேரடி சீஷர் செயின்ட் தாமஸ், அதாவது தோமா, நம்ம தேசத்துக்கு வந்தார். அப்போ சைவம் வைணவம் அப்படிங்கிற சமயமே இங்க கிடையாதுடா. அப்போ இங்க இருந்தது எல்லாமே சமண மதம், புத்த மதம் மாத்திரம்தான். இவா தெய்வமே இல்லைங்கிற நாத்திக கொள்கை உடையவா. செயின்ட் தாமஸ் இங்க வந்து நற்செய்தியை சொன்னார். நற்செய்தின்னா நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? பாவத்தில் விழுந்து போன மனுஷால மீட்க இயேசு பகவானே பாலஸ்தீனத்தில் மனுஷ அவதாரம் எடுத்து பிறந்து வளர்ந்து குருடர்களுக்கு பார்வையை கொடுத்து முடவர்களை நடக்க வச்சு குஷ்டரோகத்தை குணப்படுத்தி இறந்தவாளை உயிரோடு எழுப்பி பில்லி சூன்ய மந்திர பிசாசின் கட்டுக்கள்ல இருக்கிறவாளை விடுவிச்சார். அவர் செஞ்ச அற்புதங்களுக்கு அளவே கிடையாதுடா. இது அத்தனைக்கு மேல நாம எப்படி வாழணும், எதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, சொர்க்கம் கைலாசம் வைகுண்டம் போக நாம எதை செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்து அதன்படியே தானும் வாழ்ந்து காட்டினார்டா. கடைசியில நம்முடைய பாவம்